2026 ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது. வருஷத்தோட முதல் மாதத்துலேருந்து வருஷத்தோட கடைசி மாதம் வரைக்கும் என்னெல்லாம் எப்பெல்லாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணாலும் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் இன்டர்நேஷ்னனல் லெவலில் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் வரப்போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மேபி ஐஃபோன் வந்து ஃபஸ்ட் டைம் போர்ட்டபிள் ஐஃபோனாக லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2026 ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜி ஸ்கால் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9 அன்னைக்கு தமிழ் சினிமாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்காக இருக்கிற விஜய் அண்ணாவோட கடைசி படமான ஜனநாயகம் படம் வந்து ஜனவரி 9 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதோட அவருடைய சினிமா ஃபீல்டு வந்து முடியுது. அவருடைய செலிப்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிறைய பாக்ஸ் ஆஃபீஸில் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதோட முடியுது அவருடைய ஃபீல்டு. ஸோ இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. இப்போது ஆடியோ லான்ச்சவே மலேசியாவில் வச்சு அங்கே வந்து 75,000 பேர் வந்து அது ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ட்ரைலர் வேறு வந்துச்சு. ட்ரைலரும் பயங்கரமாக இருந்துச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஜனவரி 10 அன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. எஸ்கே அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இவர் இப்போ வந்து பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎம்கே டிவிகேன்னு சொல்லிட்டு நம்ம பேட்டில் பார்க்குற மாதிரி தேட்டரில் வந்து ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் வரப்போகுது. அது மட்டும் உண்மையாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து ஜனவரி மந்த் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. அடுத்து பிப்ரவரி மார்ச் இந்த 2 மாதத்தில் T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் தான் இதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. விச் மீன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நம்ம தான் இந்தியா. ஓகேவா? நம்மக்கிட்ட தான் T20 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ இதனால் T20 வேர்ல்டு கப் வந்து இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. பயங்கரமான சம்பவம் வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்குது. அடுத்து மார்ச் மாதத்தில் வந்து இந்தியாவில் வந்து எலெக்ஷன் வந்து பீக்கில் இருக்க போகுது. நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு மட்டும் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். பட் அது தவிர தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்லும் பயங்கரமான எலெக்ஷன் வரப்போகுது, நெருங்கிட்டு இருக்குது. ஓகேவா? இந்த 3 ஸ்டேட்லையும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து இந்த 3 ஸ்டேட்லையும் ரூல் பண்ணதே கிடையாது. இப்போ வந்து ஜென்ரலாக பிஜேபினா இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டேட் வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இந்த தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்காலில் வந்து பிஜேபி வந்து ரூல் பண்ணாத ஸ்டேட்டு. ஓகேவா? இந்த 3 ஸ்டேட்லேயும் இப்போது எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பயங்கரமான பீக்கில் இருக்க போகுது இந்த மார்ச் ஏப்ரலில். அகெயின் மார்ச் மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 53 வருஷம் கழித்து இப்போது மறுபடியும் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு நாசா திட்டமிட்டு இருக்காங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக போனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் நிலாவுக்கு அனுப்புறதுக்கு, மனிதர்களை அனுப்புறதுக்கு நாசா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ரோபோட்ஸ் எல்லாம் வந்து நிலாவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. மறுபடியும் மனிதர்களை அனுப்புறதுக்கு, அதை வச்சு அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறதுக்கு நாசா வந்து திட்டமிட்டு இருக்காங்க. இது வந்து 2026 நடக்க போகுது. இதுதான் உண்மையான மனிதர்கள். ஹியூமன்ஸ் வந்து அதில் உட்கார்ந்து நிலாவை வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்துக்கு வர போகிறாங்க. நிலாவில் வந்து இறங்குறதில்ல. நிலாவில் இறங்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டார்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஓகேவா? அங்கே வந்து என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2027 வந்து அங்கே வந்து திருப்பும் நிலாவுக்கு போகிறாங்க. அப்போ தான் அங்கே வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து 2026 வந்து இது ஒரு ஸ்டார்ட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. இது வந்து 2026 மார்ச் மந்தில் நடக்க போகுது. அடுத்து ஏப்ரல் சொல்லவே தேவையில்லை. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த 3 ஸ்டேட்லேயும் மே அண்ட் ஏப்ரல் மந்தில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். முக்கியமாக தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இப்போது அதில் யார் ஜெயிச்சாலும் அந்த எலெக்ஷனில் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் டிஎம்கே எடுத்துக்கோங்களேன். அதில் வந்து கலைஞர் வந்து சிஎம்மாக இருந்துப்பார். அடுத்த எலெக்ஷனில் வந்து தோற்றுருப்பார். அதுக்கு அடுத்த எலெக்ஷன் வந்து திருப்பும்
திருப்பும் சிஎம் ஆகலாம். இந்த கண்டினியூஸாக இந்த சிஎம் வந்து இந்த டிஎம்கே அரசில் வந்து கிடையாது. இந்த கட்சியில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு சிஎம்மாக இருக்காது, அடுத்த எலெக்ஷனில் வந்து தோற்றுருவார், அதுக்கடுத்த எலெக்ஷனில் வேணும்னா ஜெயிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக டிஎம்கே கட்சியில் வந்து யாருமே ஜெயிச்சது கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்டாலின் வந்து இப்போது சிஎம்மாக இருக்கார். ஃபஸ்ட் டைம் அவர் வந்து இந்த இதிலே வந்து டிஎம்கேல இருக்கிற இதிலே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சிஎம்மாக இருக்கார். அதுக்கப்புறம் இப்போது 2026 இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து அவர் ஜெயிச்சாங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரி. ஓகேவா? இப்போது டிஎம்கேயோட முக்கியமான கோலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வந்து திருப்பவும் சிஎம் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்ற கோலாக தான் டிஎம்கே அரசுக்கு இருக்கும். அடுத்து ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்க 2 பேரும் ஏடிஎம்கேலே இருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்மாக முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டை ஆண்டாங்க. ஓகேவா? ஆனால் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு எப்போவோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னாலேயோ அவங்க வந்து சிஎம்மாக இருந்திருக்காங்க. ஆனால் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக வந்து இந்த இபிஎஸோ ஓபிஎஸோ கிடையாது. ஸோ இந்த 2026 எலெக்ஷனில் வந்து ஏடிஎம்க்கு வந்து இபிஎஸ் தான் இருக்கார். ஓகேவா? அது வந்து அவர் வந்து எலெக்ஷன் மீட் பண்ணுறது, அதில் வந்து ஜெயிச்சார்னா ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணுவார், ஒரு ரெக்கார்டு அதெல்லாம். அடுத்து டிவிகே தமிழக வெற்றி கழகம் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் பேஸ் பண்ண போகிறாங்க. வந்த உடனே சிஎம் ஆகுதுன்றது இதுக்கு முன்னாடி வந்த தலைவர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே யார் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், ஏன் எம்ஜிஆரே எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஃபஸ்ட்டு பை எலெக்ஷன் மீட் பண்ணார், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி ஜெயிச்சார், அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனார். ஸோ யாருமே பண்ண முடியாத இந்த சீட்டை தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயனை வந்து எதிர்கொள்கிறாரு. இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயிப்பா ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து யார் ஜெயித்தாலும் அந்த பர்சன் வந்து ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கேரளா, வெஸ்ட் பெங்கால் இந்த 2 ஸ்டேட்லேயும் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். இந்த தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3 பெரிய லீடர்ஸ் இருக்காங்க. கேரளாவில் வெஸ்ட் பெங்கால் வந்து 2 பேராக இருக்காங்க. ஸோ மே மாதம் வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும். அடுத்து ஜூன் ஜூலை என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது. மோர் தென் 50 கண்ட்ரிஸ் வரையும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகேவா? போன தடவை மெஸ்ஸி வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சு அது வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நடுவில் ஜாலியாக ஃபன்ன வார் வந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நடக்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ், அமெரிக்கா. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இருக்கிற பிரசிடென்ட் கீழே அந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் வந்து நடக்க போகுது. ஸோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸைட்டாக இருக்குது. ஜூலை மாதமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உருவாகி 250 வருஷம் ஆகியிருக்கு. ஸோ இதை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி வந்து யூஎஸ் எவ்வளோ மாசு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான போஸ்டெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இன்னொரு சம்பவம் ஜூலை மாதமே நடக்க போகுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓடிசி. இதில் நடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன். இந்த படம் வந்து பயங்கரமான பேசும் பொருளாக இருக்குது. ட்ரைலர்லாம் மாசாக இருந்துச்சு. ஸோ நானும் அதை பார்த்தேன். ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மிடில் வந்து இந்த கிறிஸ்டோபர் நோலனோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பயங்கரமான சம்பவம் ஜூலை மாதம் இருக்க போகுது. அடுத்து செப்டம்பர் மாதம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் போர்ட்டபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ஐவாக இருக்குது. இதுக்கான ஐப் வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஐஃபோன் வந்து 2 ஐஃபோனை வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நல்லா மஜாவாக இருக்கும். ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. உலகத்தில் வந்து டெக் வந்து உள்ளே வரும். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மார்ட் வாட்ச்சு, அதுக்கப்புறம் ப்ளூடூத்து. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஐஃபோனும் அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து உள்ளே இறக்குவாங்க. ஸோ அது வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கான மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போர்ட்டபுளாக வர்றதுக்கு. ஆனால் இது வராமல் இருக்கிறதுக்கும் ஈக்குவல் பாயிண்ட் இருக்குது, 50-50. ஓகேவா? இப்போது ஐஃபோனில் வந்து ஏஐ வரும்னு சொன்னாங்க, ஆனால் அது வராமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சம்பவம் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நவம்பர் மாதம் என்ன சம்பவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங் விளையாடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறது ஃப்ரீ ஃபயரோ பப்ஜியோ இல்லை வேறு ஒரு கேமோ கிடையாது. நான் சொல்கிறது கம்ப்யூட்டர் விளையாடக்கூடிய கேமர்ஸராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நற்செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, GTA 6 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து நவம்பர் மாதம் நடக்க போகுது. ஸோ அப்போயாச்சும் லான்ச் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வைஸ். ஸோ இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நவம்பர் மாதம். அகெயின் நவம்பர் மாதம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 8 அன்றைக்கி தீபாவளி வரப்போகுது. என்ன தினம் தீபாவளியில் என்ன இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தீபாவளி வந்து சண்டே அன்றைக்கி வருது. ஸோ உங்களுடைய பிளானை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. உங்களுடைய லீவை வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அடாடா லீவு போயிடுச்சு
அப்படி தானே இருக்குது மைண்ட் வாய்ஸ். அடுத்து டிசம்பர் மாதம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அவங்களுடைய முந்தைய படமான அவெஞ்சர்ஸ் படத்தில் வந்து எல்லாரையும் காமிச்சப்போ பயங்கரமான பேசும் பொருள் ஆயிடுச்சு, பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்களுடைய மறுபடியும் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வரப்போ அது வந்து பயங்கரமான ரெக்கார்ட்ஸ்லாம் பண்ண போகுது. ஸோ இந்த படம் வந்து டிசம்பர் 18 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து பெரிய அளவில் பேசும் பொருளாக இல்லாத மந்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் அண்டு ஆகஸ்ட். ஸோ இப்போ வரைக்கும் தெரியல, இதில் வந்து பேசும் பொருளாக இல்லை. ஸோ வரக்கூடிய நாட்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 2026 வந்து பயங்கரமான வருஷமாக எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெளியே எங்கன்னா ட்ரிப்போ இல்லை பிளான் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சேஸ் தி ஜீஸ்.